சொல்லிருக்கீங்க சென்னை வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லி நீங்க நிர்மலா சீதாராமன் அவங்க இல்லாம ஊருக்கு கிராமத்துக்கு போல அதெல்லாம் விட்டுட்டாங்க. கேட்கிற கேள்வி நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்களா சென்னை மையத்துக்கு நான் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நான் விளக்கம் சொல்றேன். நான் அதாவது மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நாங்க நவீனப்படுத்திட்டோம்னு சொல்றாங்க. என்னுடைய கேள்வி மட்டும் என்னுடைய ஆதங்கம், ஒரு தமிழனா என்னுடைய ஆதங்கம் என்ன, வெளிநாடுகள்ல இப்படி புள்ளியமா 2 நாள் பிறகு 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இந்த பகுதியில் மழை பெய்யும்னு சொல்றாங்க. இங்கேயே அது வரமாட்டுது. அந்த தொழில்நுட்பம் இங்கேயே வரல. சுதந்திரம் அடைஞ்சு 76 ஆண்டுகள் ஆகுறது இல்ல. ஏன் அந்த தொழில்நுட்பம் இங்க கொண்டு வர்றது? நீங்க புதுசா பில்டிங் கட்டினா, நீங்க டாக்டர் கொண்டு வந்துட்டீங்க, அதெல்லாம் ஏன் வேலை செய்யல? ஏன் உங்களால சொல்ல முடியல? அதுதான் என்னுடைய கேள்வி. கேள்விப்பட்ட என்னுடைய ஆதங்கம். ஏன் நான் சொல்றேன்னா, வரும் காலம் இதை விட மோசமா இருக்கும். இதோட பெரும் வெள்ளம் வரும், பெரும் புயல் வரும், பெரும் சூறாவளி வரும், கடுமையான வறட்சியும் வரும் இடையில. அதனால அதற்கு நம்ம தயார் நிலையில இருக்கணும். நம்முடைய வானிலை அப் டு டேட்டா இருக்கணும். வானிலை அப் டு டேட். உலகத்தில் உள்ள உலக தரம் வானிலை அறிக்கைகள் இங்க இருக்கணும். புத்தம் பொதுவா இந்த மாவட்டத்தில் மழை பெய்யும், இதுல வந்து கனமழை பெய்யும், அது லேசான மழை பெய்யும், இங்க காற்று வரும், காற்றோட கலந்ததெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். கரெக்டா சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை மறுநாள் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்லுங்களேன். வெளிநாட்டுல சொல்றாங்க, ஏன் உங்களால சொல்ல முடியல? அந்த ஆதங்கம் தான் எனக்கு தவிர நான் வந்து இதை வந்து அந்த மையத்தை கொச்சப்படுத்தணுமோ அப்பெல்லாம் என்னோட இது கிடையாது. அதனால அந்த ஆதங்கம் எனக்கு, ஏன்னா நான் உலகத்துல பல நாடுகளில் பார்த்த அந்த முன்னேற்றம் இங்க வரணும்னு நான் பாக்குறேன். ஏன்னா இது அறிவிச்சாங்கன்னா உயிர் சேதம், உடைமைகள் எல்லாமே நம்ம காப்பாற்றலாம். வரும் காலம் மிக சோதனையான மோசமான காலங்கள் நம்ம பார்க்க போறோம். லிபியா நாட்டுல ஒரே ராத்திரியில 10,000 பேர் இறந்துட்டாங்க. ஒரு ராத்திரியில அங்க கிளவுட் பர்ஸ்ட் வேற எங்கேயோ நடந்து அங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு 10,000 பேர் கடல்ல உள்ள போயிட்டாங்க. அது 10,000 பேருக்கு மேல சொல்றாங்க. அப்ப அந்த சம்பவம் இங்க நடக்கிறதுக்கு நிச்சயமா நடக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். தொழில்நுட்பம் பயன்படுத்தணும். இந்த வானிலை தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது. நான் சொன்ன சேட்டலைட் GIS மேப்பிங், இதுல நகரத்தில் இப்ப கிட்டத்தட்ட 22 மாநகராட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த 22 மாநகராட்சியிலையும் GIS மேப்பிங் பண்ணி இங்க மழை எவ்வளவு வருது, எவ்வளவு ஸ்டாம் வாட்டர் கட்டணும். ஆனா அப்படி பண்றாங்களா? இல்ல. அவங்க மாவட்ட அமைச்சருக்கு யார் வேணுமோ, மாவட்ட செயலாளருக்கு யார் வேணுமோ, அங்க கவுன்சிலருக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து, நீ 2 ஸ்டாம் வாட்டர் நீ எடுத்துக்கோ, நீ 4 எடுத்துக்கோ, அதுல எவ்வளவு கொடுக்குற என்னென்ன கமிஷன், இதுதான் நடக்கிறது தவிர அங்க திட்டமிட்டு இவ்வளவு தண்ணி வரும், இவ்வளவு மழை பெய்யும், இவ்வளவு அகலமா ஆழமா அது இணைப்பு இருக்குதா? தூத்துக்குடி நகரத்துல வந்து பார்த்தா தெரியுது, லட்சணத்தை தெரியுது. இது ஒரு மாநகராட்சி. இதுக்கு மேயர் என்ன இவ்வளவு காலமா மேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளவு மழை பெஞ்சது, தண்ணி இன்னைக்கு 6வது நாள் கூட வடியலன்னா அப்புறம் என்னன்னா நீ இவ்வளவு நாளமா என்ன எவ்வளவு பணத்தை நிதியை ஒதுக்கீடு செஞ்சு என்ன பண்ணீங்க நீங்க?